எவ்வளோ வடிவாக இருக்குது இந்த கோயில் என்ன இதில் பார்க்கவே ஒரு அழகாக இருக்கு, சூப்பராக இருக்கு. பூப்பற்றாள் அம்மன் ஆலய தேர் திருவிழாக்கு வந்திருக்கிறோம். நிறைய மக்கள் வந்திருக்கணும். தேரில் அம்மன் வந்து அமர்ந்துட்டா அழகா இருக்கு. அம்மனை பார்த்துட்டு வாழை நுங்கெல்லாம் கட்டி நல்லா அழகா இருக்கு. அடியல் இருக்கணும். வாழை குலையோட வாழை மரம். அம்மன் புதுசாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது. இந்த வருஷம் காவடிக்கு முள்ளு குத்தினோம். புதுசாக கோயில் நல்ல அழகா இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லா நல்ல வடிவா இருக்கு. என்ன எல்லா திருவிழாக்கும் நாதஸ்வர வித்வான் ஊரில் இருந்து வந்திருக்கணும். இங்கே கோயிலுக்கு கண்டு தேருக்காக வேண்டி அழைக்கப்பட்டிருக்கணும். இப்போ வந்து கும்பாசன் நடந்தபடியே நல்ல அழகாக இந்த அம்மன் அம்மாளாச்சியை பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. நல்ல வடிவாக இருக்கிறா பாருங்க, இவ்வளோ நிறைய நகைகளோட. காவடிக்கு முள்ளு குத்தினம். தேரடிக்கு போவோம். இப்போ வந்து நல்ல அழகாக கட்டியிருக்கணும். பிள்ளையாரப்பா பிள்ளையார்ன்ற படம் வார மாதிரி இதில் வந்து சிவபெருமானுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரியும் நல்ல அழகாக கட்டியிருக்கு பாருங்க. நாகதம்பிரான் கோயில் அழகே சூப்பராக இருக்குது, பார்க்கவே பக்தியாக இருக்குது. அப்புறம் அம்மன் சிங்கத்தில் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி செய்திருக்கணும். வெளிச்சம் வர மாதிரி குளிர் நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே இங்கே வந்து கோயில்கள் அமைக்கணும். அதனால் எல்லாமே ஐயப்பன் இருக்கிறார். இதில் அது வள்ளி தெய்வானை பெருமாள் வள்ளி தெய்வானையோட சிவபெருமான் நல்ல அழகாக இருக்குது. கோயிலை பார்க்கவே ஒரு நல்ல ஆசையாக இருக்குது. கோயிலை பார்க்கவே உண்மையிலே பூப்பற்றாள் நகரில் துக்கியம்மன் கோயில் ஒரு பிரதிஷ்டி வாய்ந்த கோயில். கூடுதலாக அம்மன் பக்தி வந்து எல்லாருக்குமே இந்த கோயிலில் வந்து கூடுதலாக வந்து வணங்கி அவரோட கேட்குற வரம் எல்லாம் கொடுக்குற ஒரு அம்மன். அம்மனை பார்க்கவே ஒரு நல்ல ஒரு உண்மையிலே நேரில் வந்து நிற்கிற மாதிரி ஒரு அம்மன் தோற்றம் இருக்குது பாருங்க. அவ்வளோ அழகாக மஞ்சள் சந்தனத்தால் இன்றைக்கு அலங்காரம் செய்திருக்கு. நல்ல சிகப்பு கலரில் உடுப்பா பட்டுப்பா சாரி உடுத்தி இருக்கிறா. இன்றைக்கு நல்ல அழகாக இருக்கிறா. இப்போ ஒரு தேர் அடிக்கும் போவோம். இதில் வந்து என்ன காவடிக்கு இல்லை நவக்கிரகங்கள் இருக்குது. அதில் பைரவருக்கு முன்னால் காவடிக்கு முள்ளு குத்தினோம்.
அதான் இடம் பாருங்கள், அங்கால ஹோல் இருக்குது. இப்படியே கோயிலுக்குள்ளே இருந்து வெளியே போனால் இங்கே உங்களோட மண்டபம் இருக்குது, கல்யாண மண்டபம். அதையும் இருக்கு, அப்படியே பார்க்கலாம். அப்படியே வந்தால் வைக்கு கல்யாண மண்டபம். வணக்கம். கல்யாண மண்டபம் இருக்கு பாருங்கள். இதில் அம்மனை லைட்டால் செய்திருக்கணுமா, அன்ன வடிவாக இருக்குது பாருங்கள். அம்மனை இந்த கோளுக்குள்ளே செய்திருக்கணும், நல்ல அழகாக இருக்குது. சிங்கத்தில் அம்மன் வந்து இருக்கிற மாதிரி வேலோட நல்ல வடிவாக செய்திருக்கணும். அதுதான் இந்த கல்யாணங்கள் அதுகள் நடக்கிற இது ஒரு கோயில். அன்னதானம் சமைப்பினம் கோயிலால் இது நல்ல சாப்பாடு. இதுவும் கோயிலால் சிற்றுண்டியல் எல்லாம் செய்து வச்சுருக்கணும். இந்த ரொட்டியல் எல்லா சாப்பாடும் இருக்குது. தோதல் இருக்குது, வடை, ரோல், போண்டா எல்லாம் இருக்குது. வேட்டியலும் வேண்டலாம், அவங்களுக்கு விரும்பினா வேட்டி, தண்ணி, யூஸ்வல் எல்லாம். இதெல்லாம் கோயிலுக்கு தான் இந்த காசு. இதாலவே வந்து உதவியலும் செய்யணும். இந்த கோயிலால் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டுகள் எல்லாம் வச்சிருக்கணும். ஆக்கள் காவடி ஏற்றினா என்ன முள்ளு குத்தியாண்டு இருக்கணும், பார்க்க இல்லாமல் இருக்குது. அதை வெளியே போகிறேன், முள்ளு குத்தினதை பார்க்க முடியாமல். ஜூஸ் எல்லாம் இருக்குது, மோர் தண்ணி இருக்குது. இதுக்குள்ள எங்களுக்கு ஒரு மோர் தண்ணி தாங்க. நன்றி. தண்ணி நல்லா இருக்கு, மேலே சூப்பராக இருக்கு. நடைபெறும். ஏனென்றால் அங்கே நிறைய மக்கள் வந்துட்டு இந்த கோயிலுக்கு கூடுதலாகவே மக்கள் நிறையவே வாரது. நிறைய பேர் பால் சம்பு, கற்பூர சட்டி, பால் சம்பு நிறைய பேர். உட்பட்டு தயவு செய்து தேரை சுற்றி வந்து கோயிலுக்கு முன் சட்டியை வைத்து தீச்சட்டியை வெளியே கொண்டு போயிடாதான். வணக்கம் இருக்கிறோம். நீங்கள் தீச்சட்டியை இப்போ வந்து ரோட்டால் கொண்டு போயிடலான்னு சொன்னதால் அதால் இப்போ தேரை சுற்றி போட்டு தேரை சுற்றி முடிக்க சொல்லினோம். அதால் எல்லோரும் தீச்சட்டியாக்கள் வெயிலும் கூட மற்றது கொஞ்சம் பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி தான் இதை சொல்லினோம். அதால் காவடியும் நிறையவே இருக்குது. பார்ப்போம் காவடி ஆட்டத்தை. காரில் வந்து பார்க்கினோம் நிறைய பேர். இன்றைக்கு உண்மையிலே நல்ல சனம் வந்துட்டு பேர். வணக்கம். ஒரு குப்பம் மாதிரி வச்சு இது என்ன புதுசாக இருக்கு. ஓ காவடியோ? காவடியோட ஒரு இது காவடி தான், பால் சொம்பு தான். அந்த காவடி மாதிரி பால் சம்பில் ஒரு காவடி நல்லா இருக்கு, வித்தியாசம். எந்த ஊர் நீங்கள்? இந்த ஊர் தான். ஊரில் கச்சேரி கச்சேரி. நீங்கள்? நாங்கள் ஊரில் அண்ணலதி. நாங்கள் புங்குடுதி. அங்கேயே பக்கத்தில் இங்கேயும் பக்கத்தில் போயிட்டு வந்துட்டு ஊருக்கு போன புங்குடுதி கோயிலுக்கெல்லாம் போனால் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஓகே, நன்றியா. தேங்காய் காவடி யாரை விடுங்க. தேங்காய் உடைக்கணும். வணக்கம்.
இங்கே வந்து அருளை கொடுப்பதற்காக கருணையை தேங்காய் உடைச்சாச்சு. நல்ல சிகப்பு கலர் பட்டு சாரி எடுத்து நிறைய நகைகளோட நல்ல அழகாக இருக்கிற அம்மன். வெளியே பார்க்கவே வள வடிவாக இருக்கு. தென்னம்பிள்ளை குருத்து நொங்கு இதோட அம்மன் சோடிச்சு வாழை இலை வாழை மரங்களோட தேர் அசைஞ்சிட்டு எத்ரி நவதுர்கா தேவி அம்பாளுக்கு அரோஹரா. எத்ரி நவதுர்கா தேவிக்கு அம்பாளுக்கு அரோஹரா. அம்பிகைக்கு அரோஹரா. ரத்தின நாயகிக்கு அரோஹரா. சுற்றி வந்து இந்த நேரடியாக சிலை நடைபெற இருக்கிறது. எழுத்தா என்ன வீடியோ எடுக்கிறது. உண்மையிலே கணக்க பேர் தான் இந்த தேர் படம் பிடிச்சிருக்கணும். பார்க்க சந்தோஷமா இருக்கு. கச்சேரிகள் அவனி வரா. உண்மையில அம்மாவை பார்க்க நல்ல அழகா ஆசையா இருக்குப்பா. நிறைய காவடிகளும் இருந்துச்சு. எங்களோட போலீஸ் சாய்தான் எங்களோட போலீஸ் பாதுகாப்புக்கு நிற்குது. அரோஹரா அரோஹரா. நல்ல காலநில 25 வணக்கம். தேச்சிட்டம்பலம் அம்மா படி சொல்கிறேன்டா ஒன்றுமில்லை. அவ்வளோ பக்தி வாய்ந்தவா. நவதுக்க நவமண்டா 9 எல்லா அடங்குனது அவளே எல்லாத்துலேயும் அடங்கி இருக்குது. அவள் கும்பிட்டாலே நேர்த்தி வச்சாலே நினைச்ச காரியம் நடக்கும். அப்படி புதுமையானவா. அப்படி புதுமையான அதை சொல்கிறதுக்கு என்னால் வார்த்தை இல்லை. பேரை சொல்லுங்க. என்னுடைய பேர் ராஜ்குமார். ஓசனில் இருக்கிறேன். ஊரில் நான் கோக்குவில்.
இப்போ ஊருக்கு போயிடல அம்மா போயிட்டு அம்மா அப்பாவும் ஊருக்கு போயிட்டேன் வெட்டிட்டேன் எனக்கு லீவு கிடைக்கல போகட்டு வார வருஷம் இப்படியா போகணும் போனாலும் நாகபூசணி அம்மனுக்கு போகணும்னு என்னுடைய ஆசை இந்த பம்புக்காரியை பார்க்கணும் சின்ன வயதுலேருந்து கனகாலம் போய் இப்போ நான் போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது நாகபூசணி அம்மாவை பார்த்து இப்படி பார்க்கணுன்ற ஒரு ஆசை வார வருஷம் அம்மா அழைச்சா கட்டாயம் போவோம் என்னுடைய அம்மா அழைச்சா போவேன் கட்டாயம்
என்ன தெரிஞ்சாண்டா உங்களோட வணக்கம். நீங்கள் ஓடி தருவீங்க. என்ன பேர் உங்களுக்கு? மகாடி மகாடி. மகாடி எங்கே இருக்குங்க பாருங்க. எங்கே இருக்கிறீங்க? இங்கே கிருவீட்டில் எங்களோட எந்த ஊரில்? பள்ளிப்புறம் நூலியா? நன்றியா கண்டவன கதைச்சதுக்கு நன்றி. பார்க்குறேன் நீங்கள். நன்றி நன்றி நன்றி. சமையல் பார்க்குறேன் நீங்கள். இந்த சமையலும் பார்க்குறதா? சமையல் செய்யுங்க. நன்றியா. நான் ஹோமியாக செய்கிறேன். நன்றி நன்றி.
ஆக்களுக்கு வர்ற வழியில் தமிழாக்கள் இதில் வீட்டில் இருக்கிறவங்கள மோர் தண்ணி ஆக்களுக்கு கொடுத்துட்ருக்கணும். கண்டிருக்கிற மாதிரி தான் இருக்கு எங்கேயோ கம்பளா. ஓகே ஓகே நன்றியா கண்டு கலைக்கிறதுக்கு. இதில் தொங்கு பான் இருக்கு. இந்த ஊப்பட்டாளுக்கு ஒரு விசேஷம் வந்து இங்கே தொங்கு பான். அந்த தொங்கு பான் அதில் தெரியுது. பார்ப்போம் தொங்கு பான் போச்சுதுண்டா உங்களுக்கு அதையும் காட்டலாம். போன முறை தேரில் அதில் காட்டியிருக்கிறேன் தொங்கு பானை பாருங்க. அதில் தொங்கு பான் பாலம் தெரியுது அந்த ரோட்டில்.
வணக்கம், என்னுடைய பேர் கலாதேவி, தயாபுரம் கலாதேவி. நான் இருக்கிற இடம் கிரிஃபில் நகரத்தில் நாமாளாச்சி ஆலயம் ஸ்ரீ நாகூஷினி அம்மன் இருக்கிறது. ஸ்வெட்டா இந்த பூப்பட்டால் ஆலயத்துக்கு வருடாந்தம் திருவிழாவுக்கு வந்து கொண்டிருப்போம். மிக சிறப்பாகவும் நல்லது, வெகு விரைவாக நல்ல சிறப்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஊரில் சுதுமலை அம்மன் கோயில், சுதுமலை அம்மன் கோயில். ஊர் போன வருஷம் போனாங்க, இந்த வருஷம் போவோம் 10ஆம் மாதம் போயிட்டு. இப்போ திருவிழா நடக்குது, திருவிழா போகலாம். நாகூஷினி அம்மனுக்கு தான் போக முடியும். ஓகேம்மா, நன்றி நன்றி, வணக்கம். நன்றி. செல்வி அக்கா, என்னம்மா சுகமாக இருக்கிறீங்க? நாங்கள் சுகமாக இருக்கிறோம். ஓகே, பேர் எப்படி சிறப்பாக போகுதானே? நல்ல இன்றைய காலநிலை சூப்பராக இருக்கு. என்ன நல்ல அம்மாவோட அருளாட இன்றைய காலநிலை நல்ல சூப்பராக இருக்குது. நிறைய மக்கள் இன்றைக்கு வந்திருக்கணுமே. என்ன உண்மையிலே இந்த வருஷம் குறைவென்று சொல்லலாம். இந்த வருஷம் குறைவென்று சொல்லலாம். என்ன இவ்வளோ ஜனமாக இருக்கு, குறை பண்ணுறீங்க? இதை விட கூட வர்றது. போன வருஷம் வரையெல்லாம் உண்மையாக நல்லா இல்லை சார். நான் உண்மை நீங்கள் ரெண்டு தூரம் சக்கரை தண்ணி கிடைக்க கொடுக்குற வழியாக மேலே தலையாக இருக்கு. குடிச்சு வாரோம். அக்கா, இது எங்கே வாங்கல? இனிப்பா இல்லை வேணும், ஐயோ குடிச்சிட்டேன். இனிப்பா
அன்னை நவதுர்காம்பிகையின் ஆலயத்தில் நடைபெற்று வருகின்ற வருடம் நடைபெறுகின்ற ரதோற்சவம் இந்த வருடமும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. துர்க்கை என்றால் அச்சத்தை போக்குகின்றவள், நமக்கு தேவையானவற்றையெல்லாம் தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் துர்க்கை அம்மன். அதிலேயும் 18 கரங்களோடு துர்காலக்ஷ்மி சரஸ்வதி ஸ்வரூபமாக அமர்ந்திருந்து நம்மையெல்லாம் வாழ வைக்கின்ற தெய்வமாக விளங்குகின்ற அன்னை நவதுர்காம்பிகையினுடைய ஆலயத்திலே வருடம் அடியவர்களுடைய பக்தியின் சிறப்பாலும் மக்களுடைய வரவின் சிறப்பாலும் ஆலயம் மிக சிறப்பாக நடைபெற்று அன்னையினுடைய திருவருள் பிரகாசமாக விளங்குவதனாலே நாம் அன்னையை அன்போடு வழிபடும் போது நாமும் நம்முடைய சமூகமும் நம்முடைய தேசமும் இந்த உலகத்திலே வாழுகின்ற அனைவருக்கும் அன்னையினுடைய அருளாட்சி கிடைக்கின்ற ஒரு சிறப்பான வழிபாடாக இது அமைந்திருப்பதனால் எல்லோரும் அன்னையை வழிபாடு செய்து வாழ வேண்டும் என்று உங்களை அன்பாக வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். மேடு பள்ளமான ஒரு இடம் இந்த பூப்பெட்டால் நகரம். இதில் உண்மையில உருண்டு வாரன்றதே பெரிய ஒரு இதுதான். இன்றைக்கு வெக்கையாமல் இருக்கிறபடியா தண்ணியும் கொடுத்துருக்கணும். இன்றைக்கு வெக்கையாண்டபடியாக கூடுதலாக தண்ணி குடிக்கணும். நிறையவே தண்ணி குடிச்சு வந்துருக்கணும். எங்களோட இடைய வந்து இந்த வெள்ளைக்கார பிள்ளைகளும் போட்டிருக்க தண்ணிக்க பார்க்க அழகாக இருக்குது பாருங்க. அவ்வளோ சாப்பாடு இங்கே தான் கொடுக்கணும். தேர் வர முதலே எல்லா சாப்பாடெல்லாம் கொடுப்படுது. சாப்பிட நாங்களும் சாப்பாடை சாப்பிடுவோம். நல்லா சாப்பாடு, நல்ல சாப்பாடு. தயிர் கொஞ்சம் கொஞ்சம் அப்பளம் மிளகாய் நன்றி. ஓ அப்பளம் மிளகாய் நன்றி. சாப்பிடுவோம். எல்லாருமே உட்காந்து சாப்பிடணும். வணக்கம். சாப்பிட முடியுது. நீங்கள் அம்மா அங்கே சுற்றியான்னு வாரா, நான் சாப்பிடுவோம்ட்டு. வாழை மரம், அரிச்சனை தட்டுகள் விற்கிற இடம், பேர் வேற. வணக்கம். அம்மாங்க தெரியாம காய்ச்சி போட்டு மாமாண்டு தெரியாம காய்ச்சி போட்டு ஊர்ல இருக்கிற அங்கே இருக்கிற வீடியோ காணையில என்ன நீங்க ஊரா எங்கட மோன் பார்க்க தெரியுது. எங்கட ஊரண்டு வறுக்கிறேன்னு சம்பளம் என்னம்மா மாம்பழம். வணக்கம். 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 அக்கா வந்து
இந்த போட்டுட்டேனே உங்களோட வீடியோ பார்க்கலையே இந்த இதான் சரி பிண்டைக்கு நல்லா இப்போ என்ன ரெக்கார்ட் பண்ணீங்களா? ஓ ரெக்கார்ட் பண்ணுறேன். நல்லாக்கா நான் மாற்றி சொல்லிட்டேன். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த அக்காவுக்கு. எனக்கு நல்லா எழுதி நான் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க எங்களுக்கு? சொல்லுங்க யூடியூப்ல. நான் உங்கள்ட்ட வேண்டி என்ன போய் சாப்பிடுனாங்க. எப்படி இருக்கு? சொல்லக்கூடாது யூடியூப்ல. நல்லா இருக்கு. ஓ ஓ அப்ப தடுப்போம். சொல்லி யூடியூப்ல போடாதீங்க. அப்பத்தடுப்போம் ஊத்துறது. வணக்கம். சோழிங்க நப்பமா என்ன சில்லி மிக்ஸ் இல்ல இது வேற இது யார் ரோயல் எவர்டா என்ன சுத்துறத சுழட்டி சுழாட்டுறத காட்டும். நீங்க போட்டோகிராஃபா எங்களுக்கு ஒரு போட்டோ எடுக்கலாம் வீடியோ. ஓகே நன்றி. இந்த அப்பம் என்ன விலை அப்பம்? ஓகே சந்திப்புமா ஒரு சோடி 4 ரூபா 4 ரூபா வடியா இருக்குமே பார்க்கவே தெரியுது நல்ல அப்பம். இப்போதான் சாப்பிட்டது கொஞ்சம் இல்லை சோறு கொட்டிட்டீங்க. அப்போ அப்போ வேண்டி சாப்பிடுங்க 4 ரூபாயா ஒரு சோடி. ஆமா இங்க நான் இவன் கலைஞ்சு நான் சோமா இருக்கிறீங்க. என்ன தேவன சோறு சாப்பிடலையா அப்பம் சாப்பிட்றீங்க? ஓ தெரியும் எங்க சோழிங்க என்ன தெரியாம இருக்கா பாலா இது என்ன பாலையான்னு தெரியாதா என்ன? ஆமா நல்லா இருக்கா பாலா என்ன நல்லா இருக்கா உங்களோட அப்பாமா? என்ன இப்ப வேணும் அப்பம் பண்றவங்களுக்கு அப்ப சட்டி ஃப்ரீயா? ஒரு அப்ப சட்டி 10,000 சும்மா இருக்கிறீங்க. இல்லடா அப்பம் கூட போட்டிருக்கணும். வடை கடையல் சாப்பாட்டு கடை மாம்பழம் நல்ல மாம்பழம் இருக்கிற மாதிரி இருக்கு. போயக்க வந்து ஜோதல் தமிழ் கடை வந்துருக்கு. லாமத்தெல்லாம் தொட்டு டீ முறுக்கு பட்டீஸ் பனங்காய் பணியாரம். என்ன விலை ஒரு ரோஸ் பால் நீங்களே செய்து கொண்டு வராதுங்க என்ன? ஓ 2 ரூபா 50 பைசா என்ன ஸ்ரீலங்கா ரோஸ் பால் நன்றி. என்ன கடைகளுக்கும் கொடுக்குறீங்க? நீங்களா செய்ததுகளுக்குமா? ஓகே ஓகே நன்றி. கடை ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். இதெல்லாம் கடை ஏரியாக்கள் எல்லாம் கடை இல்லாதவ இங்கே கொண்டு வந்து போடுவினோம். வாங்க இதில் வந்து நெக்லஸ்கள் எல்லாம் வேண்டலாம் தோடு உண்மையிலே சரியான வெக்க திடீரெண்டு வெக்க வந்தபடியாக ஒருத்தராலையும் தாங்க முடியாமல் இருக்கு. உண்மையிலே இதான் வெக்க ஆரம்பிச்சிருக்குங்க. 25 கிராட் நிற்குது. இன்னும் தேர் வந்து வரையில் 2 மணி ஆகுது. இதுக்குள்ளே தான் நிறைய பேர் நிற்கணும். இதுலேயும் எல்லாம் ப்ளவுஸ் துணிகள் நைட்டியல் எல்லாம் வச்சிருக்கணும். 2 மணி ஆயும் இன்னும் தேர் வரையில் இந்த வாசலில் வந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓ இந்த உள்ளுக்கு வர போகுது தேர். நல்ல பக்த அதனால் எல்லாரும் நல்லாவே களைச்சி போயிட்டீங்கன்னா சரியான வெக்க என்றபடியாக சார் நம்ம எல்லாரும்
காவடி எடுக்கிறவே உண்மையில விரதம் இருந்து சாப்பிடாம எடுக்கணும். எப்படி இருக்கும் அப்போ பாருங்க. விடக்கூடாதுன்னு சொல்கிறதே அப்படி எல்லாருமே பேரங்களை தண்டு வருது. தூரம் சுற்றி வந்துட்டேன். மலாத்தி ரோகரம்.
எனக்கு திலீப் திலீப் போட்டிருக்கு. எம் பெருமாள் எம் பெருமாட்டி ஆனந்தமாகி அந்த களிப்பில் அவர்களால் ஈர்த்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான அரிய காட்சியை, பரவச காட்சியை, அருங்கோலத்தை நீங்கள் கண்டு மகிழ்ந்து வருகின்றீர்கள். வசீகரித்துக் கொண்டிருக்கின்றால் தம் அடியார்களை. அப்போது தேரிலே எங்களுடைய ஆனந்த வழியாக, ஆனந்த ரூபிணியாக அவர்களை கண்பால் ஈர்த்து அவர்களுக்கு என்ன என்ன வேண்டுமோ அதற்கு மேலாக அவருடைய கருணையின் பெற்றவர்களை கலட்டி கொடுக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி ராகி சூடினி மாதனி என்று ஆயகியான மினிஸ்டர் இங்கത്തെ ஸ்டாட்டிൻ്റെ அடியவர்கள் இருமருங்கும் ஒரு ஸ்டாட்டிൻ്റെ ஒரு தலைவர் என்று சொல்லலாம். வடத்தினை அன்பினால் இந்த ஸ்டாட்டிൻ്റെ ஒரு தலைவர் என்று சொல்ற அளவுக்கு அவர் இந்த ஸ்டாட்டை வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டாட்டுக்கும் ஒரு தலைவர் இருக்கிற மாதிரி இவர் அந்த ஸ்டாட் அவர் நடனம் தான் இப்போ பார்த்தீங்க. இலகுவான முறையிலே அம்பாளை மனதார நினைத்து இதய சுத்தியுடன் எங்கள் தேவியை வருகின்ற 18 கரங்கள் கொண்ட எங்கள் துர்கா பொதுவாக அடியவர்கள் நெஞ்சிலே, அடியவர்கள் கண்களிலே ஆனந்த கண்ணீர், ஆனந்த கண்ணீர். அம்மையை பார்த்ததின் விளைவாக அன்பர்கள் கண்களிலே ஆனந்த கண்ணீர். அம்பாளுக்கு அரோகரா, நவதுர்கா தேவிக்கு அரோகரா, அரோகரா, ஸ்ரீ நவதுர்கா தேவிக்கு அரோகரா, எங்கள் தாய்க்கு அரோகரா, எங்கள் துன்பங்களை அகற்ற வந்திருக்கிற எங்கள் தேவிக்கு அரோகரா, எமக்கு இன்னல்களை அகற்றி இன்பங்களையே தந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அகில மாதாவாக விளங்குகின்ற எங்கள் ஸ்ரீ நவதுர்கா தேவிக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. சுந்தரி அப்பேற்பட்ட எங்களுடைய அம்பாளை நேசித்து வருகின்ற உறவுகள் எல்லாம், அடியவர்கள் எல்லாம், அன்பர்கள் எல்லாம், அவள் நல்லனவு எல்லாம் தரும். இதுவரை நேரமும் நடைபெற்ற நிகழ்வுகளை பல யூடியூப் தளங்களிலே நீங்கள் பார்த்து மகிழலாம். பொதுவாக ஆலயங்கள் தோறும் நிகழ்வுகளை எடுத்து வருகின்றது. இந்த வகையிலே கோவிலும் இவ்வளவு நேரம் நடைபெற்ற இருங்கள் 2:30க்கு அம்மா இருப்பிடம் வந்துட்டா. இனியெல்லாம் அர்ச்சனை முடிஞ்சு பச்சை சாத்தி ரெண்டு வினம் நல்ல வடிவாக இருக்கலாம்.
நான் எடுக்க மறந்து அவர் சொல்லே கிடக்கு. எல்லாரும் காவடியை கொண்டு வந்து ஐயாட்ட கொடுத்துட்டு அந்த காவடியில் இருக்கிற முள்ளுகளை எடுக்கணும். முள் ஒத்தியில் இருக்கிற இதுகள் நம்ம எடுத்து ஐயாட்ட கொடுத்து பால் சம்பு வேண்டி மலாச்சிட்டு இந்த பால் சம்பு எல்லாம் வச்சு மலாச்சி தாய் பால்ச்சம்படுத்த வைக்க அரிச்சனது சில முள்ளுகள் எல்லாம் கலட்டி இந்த முறை கூட காவடி எல்லாம் வந்தது. பிரபல்யமான ஒரு எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த பூப்பட்டால் கோவிலில் ரொம்ப சிறப்பான முறையில் தேர் உற்சவம் ரத உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த வகையில் இப்பொழுது உள்வீதி வெளிவீதி புறப்பாடெல்லாம் முடிஞ்சு சுவாமி இறக்கும் தருவாயில் நாங்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது எல்லா மக்களையும் பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் பேசும் பொழுது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி எங்களுக்கு மனசில் தோன்றுறது. ஐரோப்பாவில் பலதரப்பட்ட இடத்துல இருந்து நிறைய மக்கள் வந்திருக்கணும் இந்த ஆலயத்துக்கு. உண்மையிலேயே ஊரில் இருந்த ஒரு சந்தோஷத்தை தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி எனக்கு மனதில் தோன்றுறது. மிகப்பெரிய சந்தோஷம். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் அங்கே வாசிட்டு இங்கே எங்களோட ஜெர்மன்லேயும் வாசிக்கிறது அங்கே வாசிக்காத கோயில் இல்லை. நீங்கள் உண்மையிலே என்ன ஊரில் எல்லா இடத்துலையும் நான் யூடியூப்பில் பார்க்குறது வேறு வாசிக்காத கோயில் இல்லை. அப்படிப்பட்ட நீங்கள் இங்கேயும் வாசித்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து என்ன வாங்க எல்லா கோயிலும். நிச்சயமாக நான் வந்த காலத்தில் இருந்து இந்த பூப்பட்டால் அம்பாலில் வாசிக்காமல் நான் எங்கேயுமே போனதில்லை. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் கூட எனக்கு மிஸ் ஆகினதும் இல்லை. எப்பொழுது எந்த ஒரு விசேஷத்துக்கு வந்தாலும் இந்த அம்பாள்கிட்ட வாசிச்சுட்டு போகிற மாதிரி தான் எனக்கு அந்த அம்பாளுடைய கருணையோடு நான் அந்த அம்பாள் எனக்கு அருள் புரிஞ்ச மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் இங்கே வாசிச்சுட்டு தான் நான் போகிறது. அதே போன்று நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால் இந்த ரத உற்சவம் வாசிச்சிருக்கிறேன். இந்த வருஷம் நானும் என்னுடைய தம்பியார் செந்தில்நாதன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறோம். அதுக்கு உண்மையிலேயே சொல்லப்போனால் எங்களுடைய ஐயாவுக்கு, இந்த கோவில் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் அது என்னுடைய ஒரு சகோதரம் தான். அது அவருடைய ஒரு முயற்சி தான் நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்னா அவருடைய ஒரு பெரும் முயற்சி தான் அது. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட மகள் பாட்டுக்கு போயிருக்கிற இந்தியாவில் சரிகபாபா அதே மாதிரி சொல்லுங்கள் உங்களோட சந்தோஷம். எங்களோட பிள்ளை அவள் இசை மேலே ஒரு விருப்பம் அவளுக்கு. நாங்கள் இசை குடும்பத்தை சேர்ந்தபடினால அவளுக்கு அந்த மாதிரியான ஒரு அவள் இசை தான் அவளுடைய இது. அவளுக்கு ஒரு விருப்பம் அந்த சரிகமப்பாவில் கலந்து கொள்ளணும்னு என்று கேட்டால் நான் இந்த மிகப்பெரிய சந்தோஷம். ஓகே, ஆனால் என்ன சொல்கிறது, அவள் இப்போ போய் அதில் சேர்ந்திருக்கிறாள். அவளுடைய முயற்சியும் அவளுடைய ஒரு ஒரு முன்னேற்றமும் கடவுளுடைய கையில் தான் இருக்கு. நிச்சயமான நன்றி 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 சந்தோஷம் சந்தோஷம். நன்றி. அம்மன் கோயிலை இப்போ எல்லாம் முடிச்சுட்டு காவடி முறைக்கியாச்சு. எல்லா காவடிகளும் முறைக்கு கீழே இருக்குது. அன்னதான மங்கால வழங்கப்படுது. இப்போ அங்கே காவடி எப்படி இறக்கி வச்சிருக்கு. நீ அம்மன் பச்சை சாத்தி திருப்பி இங்கே கொண்டு வருவீங்கன்னா பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குது இந்த கோயில். என்ன இதில் பார்க்கவே ஒரு அழகாக இருக்கு.
சூப்பராக இருக்கு. அர்ச்சனை நடப்பட்டுருக்கு. அர்ச்சனை நடக்கும். அம்மாளாச்சிக்கு அர்ச்சனை நடக்கும். வாசல் போட்டு அர்ச்சனை அப்பனே அம்மாளாச்சி. அம்மாளாச்சிங்க பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நாங்கள் மேலே வெக்க தாங்க முடியலை, அதில் நாங்கள் திருப்பி விட்ட போகிறோம். பச்சை சாத்தி எனக்கு சாமி உள்ளுக்கு போவோம். வணக்கம். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதுதான் தொங்கு பாலம். மேலே தான் தொங்குபான். இப்போ வரும் பாருங்க தொங்குபான். இதுதான் இல்லை பூப்பெட்டால தலைகளாக தொங்குற பான். வருமா இப்போ? இதில் வருமா இப்போ? கொக்குவேல். உங்களோட பேர்? மோகன். கொக்குவேல இருக்கிறீங்க. இங்கே இங்கே வந்து ஒஸ்னாபுரம். எங்கள் தங்கச்சி இருக்கிறா ஒஸ்னாப் பேசன்புரத்தில். இதான் வருது. தொங்குபான். இதுதான் தொங்குபான். இங்கே வந்து இது வந்து தலைகளாக போகிற 6 கிலோடும் பாருங்க தொங்குபான். இதுதான் பாருங்க. நன்றி. பாருங்க இப்படி தான் போகும் தலைகளா. அது அடையே போகும் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஷன் வேறு அதில் இடம்